வணக்கம் நண்பர்களே. நம்ம எங்கே போயிருக்கோம்னா, கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போயிருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் போகணும்னு சொல்லிட்டு பசங்களுக்கு லீவ் வந்ததும் ரொம்ப நாளாக போக முடியல. அப்புறம் ஒரு வழியாக இன்றைக்கி நம்ம கிளம்பி வந்துட்டோம். இப்போ தான் கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம். கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் இது. இது எங்கே இருக்குன்னா, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் இருக்குது. கங்கை கொண்ட சோழபுரம் சோழர் பெருமை பேசும் செம்மையான நினைவிடம். கங்கை கொண்ட சோழபுரம் என்பது தமிழகத்தின் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க இடமாகும். இது சோழர் பேரரசின் ஒளிக்கதிராய் விளங்கும் ஒரு நகரமாகவும், கலை, கலாசாரம், கட்டிடக்கலை மற்றும் அரசாட்சி பெருமை காட்டும் ஒரு முக்கியமான சின்னமாகவும் திகழ்கிறது. வரலாற்று பின்னணி பார்த்தோம்னா, இந்த நகரம் சோழ மன்னர் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. இவர் தந்தை ராஜராஜ சோழன் போலவே பெரிய வீரராகவும் நிர்வாகியாகவும் விளங்கினார். தனது வெற்றி இலக்குகளை நினைவாக வைத்து புதிய தலைநகராக கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவினார். தனது வட இந்திய படையெடுப்பின் போது கங்கை நதிக்கரையில் உள்ள பல பகுதிகள் வரை சென்று அந்த வெற்றியின் நினைவாக கங்கை நீரை தங்கப்பீடங்களில் கொண்டு வந்து இங்குள்ள ஒரு கிணற்றில் ஊற்றினார். அதனால் இவ்விடத்திற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என பெயரிட்டார். பிரகதீஸ்வரர் கோயில் இந்நகரத்தின் மையமாக விளங்குவதுதான் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில். இது தஞ்சாவூர் பெரிய கோயிலை ஒத்த வடிவத்தில் மேல் இருந்தாலும் மிகுந்த நுணுக்கம், மென்மை மற்றும் அழகு கொண்டதாக இருக்கும். கோயில் 55 மீட்டர் நீளம் உயரம் கொண்டது. விஞ்சன கோபுரம் கொண்டது. சண்டிரகாந்த கல் மூலம் கட்டப்பட்ட சிவலிங்கம் வெயிலிலும் குளிரிலும் ஒரே நிலையை பராமரிக்கக்கூடியது. இந்த கோயிலின் சிறப்பான அம்சம் அதன் அழகிய கட்டிடக்கலையும் அதற்குள் புதையுண்டுள்ள பலவித சிற்பங்களும் ஆகும். சைவம் மற்றும் வைஷ்ணவ கடவுள்களின் சிற்பங்கள் இங்கு காணப்படுகின்றன. விநாயகர், நந்தி, சூரியன், சந்திரன், விஷ்ணு போன்ற தெய்வங்களின் சிறப்பம்சங்கள் மிக நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். கோயிலில் பார்த்திங்கன்னா உள்ள சிவலிங்கம் இருக்குது. எல்லோரும் தரிசிக்கிறாங்க. யுனெஸ்கோ அமைப்பால் இந்த கோயில் கிரேட் லிவிங் சோழா டெம்பிள்ஸ் என்ற பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. இது சோழர்கள் கட்டிய 3 முக்கிய கோயில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் கோயில், தாராசுரம். இன்றும் இந்த கோயில் பல புறவூர் மக்களால் போற்றப்படுகிறது. வருடாந்திர திருவிழாக்கள், கும்பாபிஷேகங்கள் நடக்கின்றன. தமிழர்களின் வரலாற்று உணர்வுக்கு இது ஒரு சின்னமாக இருக்கிறது. தமிழக அரசும் இந்திய பண்டைய கழகமும் கோயிலை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதும் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. கோயிலின் வாசல் உயரமான கோபுரம் கொண்டது. நுழைவாயில் வழியாக பிரவேசிக்கையில் 2 பக்கங்களில் நந்தி சிலைகள் இருக்கு. மூலஸ்தானத்தில் இருக்கும் பெரிய சிவலிங்கம் இந்தியாவின் மிகப்பெரிய லிங்கங்களில் ஒன்று. மண்டபங்களும் உள்வாசல்களும் திரிபுத்த வரிசைகளில் அமைக்கப்பட்டுள்ளன. ஒரு கோயில் என்பது சோழர்களின் கலாச்சார, கலை, அறிவியல், ஆன்மீக மெருகிற்கான நினைவு சின்னமாகவும் தமிழர் பெருமையின் ஒளிரும் அடையாளமாகவும் திகழ்கிறது. ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கட்டுமானமும் ஒரு சரித்திர பக்கம் போல அமைந்துள்ள இடம் உலக பாரம்பரியத்தில் தமிழரின் புகழை நிலைநாட்டுகிறது. சோழரின் தாடும் பொன்னாடை கங்கை கொண்ட சோழபுரம்தான். தமிழகத்தில் அரியலூர் மாவட்டத்தின் வடகிழக்கு எல்லையில் கருவறை தன்மையுடன் திகழும் ஓர் பூமி சிலை போல் அமைந்துள்ளதே கங்கை கொண்ட சோழபுரம். 11ஆம் நூற்றாண்டில் சோழர் பேரரசின் 2ஆம் தலைநகராக நின்ற இந்நகரம் சுமார் 250 வருடங்கள் சோழர்களின் மேகப்பரப்பை தொடர்பு கொண்ட நிர்வாக புள்ளி மட்டுமல்ல, கலையியல், கட்டிடவியல், பொருளாதாரம், சமய ஒட்டுமொத்தம் என அனைத்தையும்
உன்னதப்படுத்திய ஓர் உயிருள்ள நூலகம். இன்றைய தமிழ் மக்கள் கங்கை கொண்ட சோழபுரம் என்றாலே நினைவிற்கு வரும் முதல் உருவம் பிரகதீஸ்வரர் கோயில். ஆனால் அதனைச் சுற்றிய அழகிய அரண்கள், வனோரத்தை வெல்லும் கோபுர சாயல்கள், மனித இயக்கத்தை எளிமைப்படுத்திய அகழி கால்வாய்கள், சிற்பங்களின் இசை, அறிவியலின் நுட்பம் ஆகிய அனைத்தும் அந்த கால வரலாற்றை முழுமைக்கு களமாக்குகின்றன. கிபி 1014 தந்தை ராஜராஜ சோழன் மறைந்தபோது 25ஆம் வயதில் மகன் ராஜேந்திர சோழன் ஆட்சியேற்றார். தந்தைக்கு நிலையில்லா கடற்படை பெருமை இருந்தபோதிலும் பேரரசை நிலத்தில் மற்றும் களம் கண் இரட்டிப்பு பரப்பு செய்து 8 திசையும் தனது அரசு நாணயத்தை ஒப்பங்கொள்ள செய்வதற்காகவே அவரது கனவு இருந்தது. 4 அகாலத்தில் மேர்வட ஆற்றங்கரை வரை முன்னேறியவர் தனது வெற்றி பயணத்தை மோதாமல் ஒடுக்காமல் கலைக்கவும் கட்டிடக்கலைக்கவும் பயன்படுத்தினார். வடகங்கை வெற்றி. பீகார், வங்கதேச எல்லை வரை சோழ படைகள் சென்றபோது பெற்றுள்ள நிறுவல். கவிராஜ் பரணன் எழுதிய கங்கை கொண்ட சோழபுரம் பீர்ப்பட்டயம் அரசரின் படைநசத்தையே உணர்த்தும் வரலாற்று தூது. வெற்றி நினைவாக கங்கையில் தெப்பம் வைத்து கிந்துபவம் செய்தார். அதனை தூள் கொண்டு வந்து துளசி கலந்த தங்க பாத்திரங்களில் நாட்டினால் கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெருமை பெயர். நகரமைப்பு திட்டம். இந்த புதிய தலைநகர் சுமார் 4000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட வளைகுடா வடிவ ரோயல் சிட்டி. 2 பாதுகாப்பு கடைகள், வெளிக்கோட்டை, உள்கோட்டை, வெளியேப்பட்டை, கோட்டை சுவர்கள் நீளம் 10 கிலோமீட்டர் வரை சென்றதாக கல்வெட்டு சான்று. அரண்மனை பிரிவு. மினி மாளிகைகள், தலைமை மாளிகை, அமைச்சரவை மண்டபம், வசதி கொடுக்கும் தரணிகள், கால்வாய் அண்டு குளங்கள். நகரத்துக்குள் நீர்ப்பாசனம் வழங்க கங்கா பெரும் செட்டுக்கால் என பெயர் பெற்ற காலாங்கல் சிஸ்டம். தெற்கு வடக்கு தேவாரம் வீதி முழுவதும் வணிகர் குடியிருப்புகள், தாள்வெட்டி நாணய பரிமாற்றங்கள். பிரகதீஸ்வரர் கோயில் கட்டிடக்கலையின் உச்சம். தஞ்சை பெரிய கோயிலின் சகோதரி என பெயர் பெற்றாலும் சில மைய பொது வேறுபாட்டுகள் இதனை தனித்து பரிசுத்தமாக்குகின்றன. அந்த கால விளக்கம். முகப்பு கோபுரம் 55 மீட்டர் உயரம். ஆனால் அடிப்பகுதி சற்று பரந்து மேல் பகுதி மென்மையாகவும் வளைந்து அகன்றதால் பெண் சிவாலயம் என முனைவோர்கள் பாராட்டினர். சண்டிரகாந்த் கல் லிங்கம். வெப்ப சமநிலை தன்மை கொண்ட இக்கல் வெயிலில் குளிர், குளிரில் வெப்பம் வழங்க பக்தர்கள் எப்போதும் ஒரே அளவிலான பரிசுத்தம் உணரும் விதம். அர்த்த மண்டபம். 36 காலால் சுமந்தப்பட்ட சதுர மண்டபம். ஒவ்வொரு காலிலும் வீரச்சம்மா, தோளடிகள், யாளி, கத்ரகள், கண்ணன் ராதை போன்ற நர்த்தன சிற்பங்கள். புரட்டாசி மாதம் பாரணி நட்சத்திரத்தை கொண்டு ஆரம்பித்த மாசி மகம் வரை ஓவிய படைப்புகள் செய்யப்பட்டன. நடராஜர் தாண்டவம். வலது காலை நடைக்கும் தருணம். நுண் ஏற்றம் கூட காரண மூலம் முதல் முறையாக ஒளிப்பு நிழல் மரபு பயன்படுத்தியதாக ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தனர். பெண் வணிகர் போல செல்வாக்குடன் இருப்பது யவனர்கள் வருகையை சித்தரிக்கும் வரலாறு. ராஜேந்திர சோழன் வடகங்கை போர் சந்தர்ப்பத்தில் எதிர்ப்பட்ட யானைப்படை சுவர் ஓவிய துணுக்காக பதிவு. இவை அனைத்தும் தலசங்கி, கண்ணந்தலை, வல்லம் கிராம மாஸ்டர்கள் என்பவர்களின் கைவண்ணம் என கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. புரட்டாசி மாதம் பரணி நட்சத்திரத்தை கொண்டு ஆரம்பித்த மாசி மகம் வரை
ஓவியப் படைப்புகள் செய்யப்பட்டன. அகழி கால்வாய் முனைக்கரை காவேரி முனைக்கரை நீர் திசையோக பாசன உறுதி செத்த பாறைகளிலிருந்து வெற்றிநடை பாவுச்சட்டை நடுநிலை நீர்க்குளங்கள் நதியின் கரை தாண்டி வரும் நிலத்தை உள்வாங்கி குடிநீர் இயங்க செய்யும் செம்பருத்தி குடி தவழும் நீர் தகர கொத்தடுக்க சுவர் வெள்ளப்பெருக்கு நேரத்தில் கழிவு தண்ணீரை கட்டுப்படுத்த இடைநிலை கிளே கோர் கொண்ட எர்த் எம்பான்ட்மெண்ட் என்று வரை அமையும். கோயிலில் ஒவ்வொரு திருவிழாக்களும் அரசாட்சி சட்டமாகவோ ஊர் தமிழரசினாலாகவோ நிர்ணயிக்கப்பட்டது. ஆதி திருநாள் மதிய நடை கார்த்திகை தீபத் திருநாள் துவக்கமாக முன்பு 2 நாட்கள் சொல் நட பலி என்னும் பெரிய தேரோட்டம். லிங்கபுழி மடல் வீரசைவம் உருத்திர பிரவாக அதிரசம் மனித சமத்துவம் சாதி இடைவெளி குறைப்பு கல்வெட்டு சாசனத்தில் முதல் சமூக நீதி பாடம். கங்கையில் வணிக சாக்கடை தொடர்பு தனிச்சிறப்பான நாணய வட்டாரத்தையும் உருவாக்கியது. கங்கை கொண்ட சோழன் காசு பஞ்சலோகத்தில் உருக்கப்பட்ட வெள்ளி காசுகள் முன்புறம் நந்தி பின்புறம் தேவாங்கவல்லி மஞ்சக் கப்பல்துறை லட்சாதிபதி குத்தனை மிளகு உளுந்து கடுகு கப்பல்கள் இலங்கை தெற்காசிய நாடுகளுக்கு பயணம். நாவையர் கேரளம் என்ற பிரிவின் கட்டுப்பாடு வணிகருக்கான தங்க லகுவரி அலுவலகம் பின்புறம் தங்கக்கூடம். மொத்தம் 46 கல்வெட்டுகள் இன்று வரை பதிவு. பல்லவபுரம் மற்றும் செந்தமிழ் கணத்திற்கிடையேயான நிலவழிப்பு பாண்டரராத்தியார் பொழில் 128 ஏக்கர் வயல் நிலம் நீர்ப்பாசன பணிக்கு தானமாக அளிக்கப்பட்டவை. பட்டினப்பிள்ளை ஓலைச்சுவடி 13ஆம் ஆண்டு ஆவணம் கோயில் பரிசாலனைகள் சமையல் இடுப்பணிகள் விவரம். கங்கை கொண்ட சோழபுரம் ஆய்வு மாலை எழுதிய கா. நிர்வாணி ஐயரின் ஆதாரம் பல்கலைக்கழக சித்திரக் களஞ்சியம் தொகுப்பை திறக்கும் 1வது ஆக்கம். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியல் 2004 கிரேட் லிவிங் சோழா டெம்பிள்ஸ் என்ற ஒரு கூட்டு ஆக்க பட்டியலில் தஞ்சை பெரிய கோயில் 1987 தாராசுரம் 2004 மற்றும் நமது கங்கை கொண்ட சோழபுரம் இணைக்கப்பட்டுள்ளன. அடிப்படை அளவீடுகள் தர்க்கசிய கட்டிடக்கலை சிறப்பு வார்ப்புகள் தொடர்ச்சியான பக்தி பயன்பாடு பனையார்க்க கடிதம் உலகில் தொடர்ச்சியாக பயன்பாட்டில் உள்ள இரும்பு தகடாக்கப்பட்டது என்ற பாராட்டு பகுதிகள் பராமரிப்பு திட்டங்கள் உலக ஆராய்ச்சி கூட நிறுவனங்கள் புவியர்ந்த சிசுஸ்டுக்கோ அகற்றம் குண்டர் சுவர் மீள்படம். சமகால பராமரிப்பு சுற்றுலா இன்றைய தனியார் மற்றும் அரசு கூட்டுத்திட்டத்தின் தொழில்நுட்ப உதவிகள் டிக்கெட் நிலையம் ஆட்சியின் ஸ்மார்ட் ஹெரிடேஜ் திட்டம் வழியாக சுற்றுலா பயணிகளுக்கு QR சாதுரிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இரவு நேர ஓத்வு வெளிச்சம் சோழர் கலைப்பணிகளின் நுட்ப இருட்டு வெளிச்சம் வார்ம் LED வாஷ் மாலை 6:30 மணியிலிருந்து 9 மணி வரை. விக்கிகிளாம் வரைவில் 3D ஜாடை சிறப்பு அழைப்பாளர் திட்டம் மொகண்டான் யோகேந்திரன் தலைமையில் வலைப்பதிவு நுண்ணிய உலோகம் போட்டி. கல்வி மற்றும் ஆர்கிறை விளக்கங்கள் ஜெயபாரதி சாஸ்திரி கிருஷ்ணமூர்த்தி நாகராஜன் ஆகியோர் வெளியிட்ட ஆய்வுகள் சோழரின் நிர்வாகக்கலை நிலைத்துறைமை வரிப்பெருக்கல் குடிநீர் மோட் சிஸ்டம் ஆகியவற்றை ஒப்புமைப்படுத்துகின்றன. ஓரிடர் 3 வருட BSc பட்டப்படிப்பு தமிழ் பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து வருகிறது. கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு தனிமையான வரலாற்று தளம் அல்ல. அது சோழரின் அறிவியல் கலைத்திறன் ஆன்மீகம் பொருளாதாரம் என்ற 4 துரும்பிய இரத சக்கரத்தை காலத்தால் கவிழ்க்க முடியாத வடிவில் ஒட்டியுள்ள செயற்கை ஜீவன். மேடு மாடங்கள் நீர்க்குழாய்கள் கோபுர நுட்பங்கள் மாத்திரமல்ல மனித மனநிலை கல்வெட்டு மூலமாக கிடைக்கும் சமூகம் என்பதையே இந்த பரம்பரை மீட்டெழும்புகிறது. நந்தி சிலையின்
பின்புறம் சிங்க கிணறு எனப்படும் சிறப்பு நீர்வழி கிணறு உள்ளது. நந்தியை தொடர்ந்து வரும் ஒரு நீளப்பாதையில் சிறிய நந்தி வடிவங்களில் தொடரும் வரிசை இது ஆழ்ந்த ஆன்மீக அணிமுறையின் அடையாளம். நந்தியை வழிபடாமல் சிவனை பார்க்கக்கூடாது என்பது மரபு. அதனால் அனைத்து சிவாலயங்களிலும் நந்தி முதலில் இருக்கிறார். நந்தியின் எதிர்முகத்தில்தான் மூவலுலக பார்வை செல்கிறது. இதற்கான ஆன்மீக பொருள்: நாம் மனதை அமைதியாக வைத்தால் சிவத்தை அறிவு ஒளி தெளிவாக காணலாம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள நந்தி சிலை, சிற்ப சிலை, ஆன்மீக மரபு, சோழர் கட்டிடக்கலை அவற்றின் முக்கியமான பகுதியாக கருதப்படுகிறது. இது சோழர் வழிபாட்டு தலங்களின் அழகு மற்றும் சாஸ்திர அடிப்படையிலும் பொருள் வாய்ந்தது. இங்கே நந்தியை பற்றிய முழுமையான விளக்கம்: நந்தி என்பது நந்திகேஸ்வர் எனவும் அழைக்கப்படுகிறார். இவர் ஈசானிய திசையில் அமர்ந்திருக்கும் சிவபெருமானின் வாகனமாகவும், சிவபூஜையின் முதல் கவுண்டர் எனவும், கணபதியை விட முன்னே வழிபடும் ஒரே உருவம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுதான் அங்கே கிணறு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, நந்திக்கு பின்பக்கத்தில். அந்த கிணறுல நிறைய மீன்கள் இருக்குது. அப்படியே நல்லா தெரியுது பாருங்கள், விஷுவலாக நிறைய மீன்கள் தெரியுது. கிணற்றின் முக்கியத்துவம்: ராஜேந்திர சோழன் தனது வட இந்திய படையெடுப்பின் போது கங்கை நதியிலிருந்து நீரை புனிதமாக எடுத்து சென்றார். அந்த நீரை ஒரு பொற்கலசத்தில் கொண்டு வந்து கோயிலின் புறக்கணையில் உள்ள இந்த சிங்க கிணற்றில் ஊற்றி வைத்தார். இதற்கு பின்னரே அந்த நகரம் கங்கை கொண்ட சோழபுரம் என்று அழைக்கப்பட்டது. சிங்கம் வாயிலாக பாயும் நீர் கங்கை தேவியின் புனித பாய்ச்சலை அடையாளப்படுத்துகிறது. முதிர்ந்த சிவபூஜைக்கான புனித நீர் என்ற வகையில் காணப்படுகிறது. சிங்கம் சோழ மன்னரைகளின் அரசியல் சின்னமாக இருந்தது. இந்த சிங்க கிணறு ராஜேந்திர சோழனின் வெற்றி கொடியை நிலைநாட்டும் ஒரு வகை பீடமாக விளங்கியது. கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு தனிமையான வரலாற்று தலம்தான் அல்ல. அது சோழரின் அறிவியல், கலாத்திறன், ஆன்மீகம், பொறுமை, பொருளாதாரம் என்ற துரும்பிய இரத சக்கரத்தை காலத்தால் கவிழ்க்க முடியாத வடிவத்தில் ஒட்டியுள்ள செயற்கை ஜீவன். மேடு மாடங்கள், நீர்க்குழாய்கள், கோபுர நுட்பங்கள் மாத்திரமல்ல. ஒரு பயணி அந்த கல்லின் மீது வைக்கும்போது கிபி 1030 வேலைகள் முடிந்து வீட்டு வாசலில் வைக்கப்பட்ட தீபக்கொத்துக்கள், பறவையொலி, நீர்வீழ்ச்சி, புதர் வீடு வரையும் ஓர் காலக்காட்சி வாழைச்சாற்று மணமோடு மனதிற்குள் மீளத் தோன்றுகிறது. அதுவே இந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்ற அறியாத கால பொக்கிஷத்தின் உள்பரப்பு அழகை உணரச் செய்கிறது. வெளியில் வந்ததும் நிறைய திங்ஸ்லாம் விற்காட்டுறாங்க. பிள்ளைங்க போயிட்டு திங்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. எங்கள் பாப்பா நிறைய திங்ஸ் கேட்குது. அவங்க அப்பா வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. இதில் உள்ள அந்த இது எல்லாமே நல்லாயிருக்கு. பொம்மைங்க ரேட்டும் சீப்பாக இருக்குது. நல்லா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. கீ செயினு, பென்னு கூட ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பையன் வாங்கிட்டு வந்தான். அந்த மாதிரி அதில் உள்ள கீ செயினு, ஹஸ்பண்ட் அதில் உள்ளது அந்த விநாயகர் செயின் போட்டது இருக்கும், அது வாங்கினாங்க. அது மாதிரி வண்டிக்கு போடுற கீ செயினு, இது எல்லாமே இதில் நல்லா இருந்துச்சு. பார்க்க ரொம்ப சின்னதாக ஸ்ட்ரீட் இது மாதிரி தான் இருந்துச்சு. ரேட்டும் நமக்கு அஃபோர்டபுளாக இருந்தது. அப்புறம் அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் பாப்பா வேணும்னு சொன்னதும் அப்புறம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க.